அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கோதுமை மாவு அல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரொம்ப சூப்பரான அல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கிறலாம். சூடான உடனேயே 1/2 டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். நெய் நல்லா சூடான உடனேயே முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறலாம். ஒரு 10லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிறலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயிலேயே 1/2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளரில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே நாம் எல்லா பொருட்களையுமே அளந்து எடுத்துக்கிறலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு நெய் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கோதுமை மாவை நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு பக்கம் சுடு தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கிறலாம். 1/2 டம்ளர் கோதுமை மாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருந்தீங்கன்னா 5 டம்ளர் தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணி தான் நீங்கள் இதில் சேர்க்கணும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு கோதுமை மாவு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. இப்போது நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கிறலாம். தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கிளறும் போதே உங்களுக்கு கோதுமை மாவு நல்லா வெந்துடும். இப்போது இன்னொரு சைடு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கிறலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் கரைய விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரும், ப்ரௌன் கலரில் வரும். இதான் பாருங்கள், கேரமல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த அல்வாவில் சேர்த்துக்கிறலாம். இந்த அல்வாவுக்கு தேவையான சுகர் நான் சேர்த்துட்டேன். 1/2 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் கேரமல் ரெண்டுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். கேரமல் சுகர் ரெண்டுமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த கேரமல் இந்த அல்வாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யை நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் 1/2 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது நான் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போது இந்த அல்வாவை நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்க்குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.